ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈரோடு ரெசிபீஸில் ரொம்ப ஈஸியான சிம்பிளான மஷ்ரூம் மசாலா எப்படி வீட்லேயே செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 பேக்கெட் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி, அப்புறம் ஒரு 3 வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்மால் பீசஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து கீ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கீ ஆட் பண்ணுறேன். இது கூடயே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஒரு பட்டையை வந்து பொடிசாக கட் பண்ணிட்டு ஒரு 2 கிராம்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு நல்லா வந்து வறுபடணும். அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பொன்னிறம் வரணுன்னு அவசியம் இல்லைங்க, நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விடும்போது அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கூட நீங்கள் தக்காளியை வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கும். இப்போ நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு இதை கொஞ்சம் இடித்து வச்சுருந்தா அதோட பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது கூட பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கரம் மசாலே பார்த்திங்கன்னா கறிக்குன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, அது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொஞ்சம் சிக்கன் மசாலா வச்சு ஓகே. ரொம்பவும் தண்ணி விட வேணாம், ஏன்னா நம்மளுக்கு மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ஓரளவு பார்த்து அது வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அதை நல்லா பார்த்திங்கன்னா மசாலாவோடு சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்து உப்பு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்து உப்பு ரொம்ப நல்லதுங்க, அதனால் நம்ம வந்து அந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து அந்த மசாலாவோட எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதோட நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நம்ம மஷ்ரூமும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி தான் தக்காளி வெங்காயத்தை வந்து இது பண்ணோம். ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக, அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதி வர டைமில் பார்த்து நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து இந்த டைமில் வந்து ஒரு கிளறி விட்டுலாம். அடி இதை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இல்லை அடி பிடிக்கல, நம்ம இன்னும் வந்து அந்த தண்ணி பார்த்திங்கன்னா வற்றி வரணும் நம்மளுக்கு. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எடுத்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி வந்து நான் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து இந்த மசாலாவோட நல்லா சுண்டி வரணும், வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், அது எப்படி சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கிறோம் ஒரு பவுலில். இது ரொம்ப சுவையான ரெசிபிங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைம் சேவிங் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.